ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி எப்படியாவது பாரதியை காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாட்டி எப்படியாவது நாளைக்கு நானும் பாரதியும் காஞ்சிபுரத்துக்கு போகணும், அதனால நீங்கள் தான் பாரதியை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, காஞ்சிபுரம்னு சொன்னாலே அவள் மேலே எங்களே குதிக்க ஆரம்பிச்சிருவாள், நான் எப்படிப்பா சொல்கிறது அப்படிங்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது பாட்டி, அதனால் பாரதியை என் கூட நீங்கள் அனுப்பி வைக்கணும், பாரதிகிட்ட நீங்கள் தான் இதை பற்றி பேசணும் அப்படிங்கவும் உடனே பாட்டியை ஒரு பிளானை போட்டுட்டு அவங்க பாரதிக்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு பாரதி, ஆண்டாளுக்கு பட்டுப்புடவை வேணுமா, அதனால காஞ்சிபுரத்தில் போய் நீ பட்டுப்புடவை எடுத்து அவளுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, எதுக்காக ஆண்டாள் திடீர்னு பட்டுப்புடவை கேட்டிருக்கா அப்படிங்கும்போது, ஆமாம் உங்கள் அம்மா தான் அவளை பார்க்க போயிருக்கிறாளா, அப்போவே அவள் சொல்லியிருக்கிறா, ஆனால் உங்கள் அம்மா போகக்கூடிய அவசரத்தில் அவள் பட்டுக்கு போயிட்டா, இப்போ என்னென்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கவும், அப்படியா நான் ஆண்டாளுக்கே நான் ஃபோன் பண்ணி நான் கேட்டுக்கிட்டது அப்படின்னு பாரதி சொல்லவும், ஐயோ இவ ஆண்டாளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டா அவ்வளோதான் காரியமே கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை தடுக்கிறாங்க. ஏன் பாட்டி நான் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது, ஏன் நான் சொன்னால் நீ நம்ப மாட்டியா அப்படிங்கும்போது, அதெல்லாம் இல்லை நான் ஆண்டாள் கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாரதி ஆண்டாளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டாள் ஃபோனை எடுக்காமல் இருக்கவும், நல்ல வேலையை அவள் ஃபோனை எடுக்காமல் போனாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி நினைக்கவும், அடுத்ததான் பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆண்டாளுக்கு என்ன பட்டுப்புடவை தானே வேணும், காஞ்சிபுரத்தில் உள்ள பட்டுப்புடவைங்களா இங்கே கடையில் கிடைக்குது, இங்கேருந்தே அவளுக்கு வாங்கி கொடுத்து விடுது அப்படின்னு சொல்லிட்டு போகவும், இது கிட்டதுமே பாட்டிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ ஆதி மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பாட்டி எனக்கு அதெல்லாம் தெரியாது, எப்படியாவது நீங்கள் தான் சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா மித்ரா ஆதி கிட்ட சொல்கிறாங்க, ஆதி நம்ம நாளைக்கு எங்கேயாவது போகலாமா, வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கும் போது, இல்லை நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதனால நம்ம நாளன்னைக்கு போகலாம் அப்படிங்கவும், இப்படி ஆதி சொல்லிட்டு போனதுமே வழக்கம் போல் மித்ரா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் சரி தான், நம்மளை அவாய்ட் பண்ணுறதுலையே இவர் குறிக்கோளோடு இருக்குதார் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு அப்படி என்னை விட இவருக்கு முக்கியமான வேலை என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவும், அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா பாரதி கிட்ட பாட்டி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும், அப்போ பாட்டிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்கு பாட்டி இப்படி அழுதுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நான் என்ன எனக்கா பட்டுப்புடவை வாங்கி கேட்டேன், ஆண்டாள் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு தானே நான் இந்த மாதிரிக்கு சொன்னேன், ஆனால் நீ என்னன்னா நான் சொல்கிறத நம்பாமல் ஆண்டாளுக்கு வேற ஃபோன் பண்ணுறதுக்காக இருக்கிற, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி அழுதுகிட்டு இருக்கவும், சரி நீ அழாத பாட்டி, உனக்கு என்ன இப்போ காஞ்சிபுரத்தில் போய் நான் பட்டுப்புடவை தானே வாங்கிட்டு வரணும், சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே பாட்டி சந்தோஷப்படவும் உடனே ஆதி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி பாட்டி நான் நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறது அப்படிங்கும்போது, நீ எப்படி தனியாக போவ, அதனால ஆதி தம்பியை உனக்கு கூட்டிகிட்டு போவார், நான் ஆதி தம்பிகிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், ஆதிலாம் ஒன்றும் வர வேண்டாம் நான் மட்டும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ எப்படி தனியாக போவ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இரு, நான் ஆதி தம்பிகிட்ட நான் கேட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆதிக்கிட்ட அவங்க அப்போ தான் கேட்குற மாதிரிக்கு பாட்டி ஆதியை கூப்பிடவும், உடனே ஆதியும் வராங்க. என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை காஞ்சிபுரத்தில் போய் பட்டுப்புடவை வாங்கணும், ஆண்டாள் கேட்டிருக்கிறா, அதனால பாரதி நாளைக்கு காஞ்சிபுரத்துக்கு போகிறா, தம்பி நீ மட்டும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு வாரி அப்படிங்கும்போது, அப்படியா பாட்டி, சரி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் மறுக்க முடியுமா, நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லவும், உடனே பாரதியும் எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ பாட்டியும் அவங்க ஆதியும் சேர்ந்து போட்டு திட்டம் சக்ஸஸ் ஆகி போச்சுது. அடுத்த நாள் பார்த்தோம்னா அவங்க ஆதியும் பாரதியும் கிளம்பவும், உடனே அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா மித்ரா பார்க்குறாங்க, இவங்க ரெண்டு பேரும் எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா எரிச்சலோட வரவும், அப்போ பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க அப்படிங்கவும், அவங்க ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், காஞ்சிபுரத்துக்கா இதுதான் முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு மித்ரா ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எனக்குன்னு தெரியும், திடீர்னு ஆதி பாரதியை கூட்டிகிட்டு போகிறாரு, எனக்குன்னு தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்லவும், அப்போ உடனே அவங்க மித்ரா நினைக்கிறாங்க, ஆதி பாரதி கூட தனியாக போகிறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு நான் கூப்பிட்டதுக்கு கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா அப்படின்ட்டு எரிச்சலோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆதியும் பாரதியும் அங்கே போகவும், அப்போ உடனே ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி உங்கள் அத்தையும் அங்கே தானே இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது உடனே பாரதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க வாசுக்கு அன்றைக்கி திதி நாள் போலுக்கு, அதனால் அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவும், அப்போ பாரதியும் ஆதி அங்கே வராங்க. வந்ததுமே வாசுவோட ஃபோட்டோ பார்த்ததுமே பாரதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் பையன் வாசுக்கு இன்னைக்கு திதி ஆகும், அதனால தான் துரை தான் வருஷம் திதி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ உடனே ஆதி அவங்க பாரதிக்கு அங்கே ரூமுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ ஆதி மரகதத்தை சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, அதாவது பாரதி இங்கே
வந்திருக்க விஷயம் வந்து துரைக்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கவும் உடனே வந்து மரகதமும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது ரூமுக்குள்ளே பாரதி இருக்கவும் பாதி ரூமுக்குள்ளே வந்துருந்தாங்க. சரி வாங்க நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கும்போது இல்லை கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு ஆதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ஆதி உடம்புல இருக்கிற வாசு வந்துருந்தாங்க. நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம்னு சொல்கிறோம்ல அப்படிங்கவும் உடனே வந்து பாரதியும் நினச்சிக்கிட்டு தாங்க ஓஹோ அதாவது ஆதி உடம்புல இருக்கிற வாசு தான் அப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே வந்து திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த கதவை அடைச்சிடவும் இங்கே பார்த்தோம்னா வந்து வாசுக்கு திதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க துரை. அப்போ திதி கொடுத்து முடிச்சதுமே துரை வந்து கோவத்தோடு திட்டிட்டு இருக்கிறாங்க. இவன் என்னன்னா வந்து அந்த பாரதியை கல்யாணம் பண்ணி இங்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுமே இவன் போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து கல்யாணம் பண்ணனா இப்போ அவன் கூட வந்து இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கான்னு அவங்க தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து பார்த்தோம்னா பாரதி வந்து கெட்டுட்டு இருக்கவும் அதே மாதிரிக்கு ஆதி உடம்புல இருக்க வாசுவும் கெட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மரகதம் வந்து சொல்றாங்க துரை நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா, இப்போ எதுக்காக வந்து நீ பாரதியை பத்தி நீ தப்பா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம்மா நான் எல்லாம் கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கிறேன், அவளை பத்தி ஏதாவது சொன்னாக்கி உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆதி பார்த்தோம்னா அங்கேருந்து ரூமை திறந்துக்கிட்டு அவங்க ஆவேசத்தோட வராங்க. வந்ததுமே துரையை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பாரதியை பத்தி இப்படி தப்பா பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத துரை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவங்க 2 பேரும் எப்போ வந்தாங்க நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ பாரதியும் வந்து அவங்க ஆதி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கவும் துரை உடனே வந்து மரகதத்தை பார்க்குறாங்க. அம்மா இவங்க எப்போ வந்தாங்க, இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்த அப்படிங்கவும் உடனே வந்து ஆதி வந்து அவங்க துரையை போட்டு அடிக்கிறாங்க. உனக்கு இங்கே பாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பாரதியை பற்றி இந்த மாதிரிக்கு தப்பாக பேசியிருப்ப, இதுக்கு மேலே நீ வந்து பாரதியை பற்றி ஒரு வார்த்தை நீ தப்பாக பேசினேன்னு வச்சுக்கேங்க அப்புறமா உன் கதையை நான் முடிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் இதை வந்து பாரதி பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்துதான் என்ன மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போறாங்க.